எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் அனிகா. இந்த வீடியோவில் நம்ம வந்து FWC 22 பேப்பரோட செகண்ட் MCQ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆகவே நீங்கள் மேபி நினைக்கலாம் இப்போ தான் செகண்ட் கொஷின் போதும் MCQ போதும்னு. ஆனால் ஒரு பயோ பாடம் அப்படிப்பட்ட பாடம் தான். ஒரு MCQவையும் வந்து நம்ம நல்ல விரிவாக படிக்கணும். அப்போ தான் வந்து அது அடுத்த MCQக்கும் நம்மளுக்கு இனி பார்க்குற எல்லா அதை சம்மந்தமான கேள்விகள் வந்தாலும் அதை நம்ம செஞ்சு கொண்டு போகலாம். ஆகவே இப்போ நம்ம செகண்ட் MCQ பார்ப்போம். அப்போ நீங்களுமே வந்து படிக்கும்போது சரி, அவங்களோட செல்ஃப் ஸ்டடி பிளேனில் வந்து எத்தனை நம்பர்ஸ் செஞ்சோம், எத்தனை கொஷின் செஞ்சோம்னு சொல்லிட்டு இந்த பாடத்தை நம்ம அப்படி கவுண்ட் பண்ணிடலாது. பயோ பாடத்தை மற்ற பாடங்கள் ஓகே, அதில் வந்து புது புது ஐடியாக்கள் எடுத்தீங்களா இல்லையான்றதை நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிடலாம். ஆகவே அது அந்த பாடம் அது வேறு விஷயம். ஆனால் பயோ பாடம் வந்து என்னது, இதில் வந்து ரிவைஸ் பண்ணிங்களா, படிச்சதை ரிவைஸ் பண்ணிங்களா, அந்த கொஷினை பார்க்கும்போது அதில் உள்ள பிழைகள், அதில் உள்ள ஏன் இந்த கேள்வி விட பிழைன்றது உங்களால் கண்டு கொள்ள எழுதா, அந்த தியரியில் உள்ள எல்லா நோட்ஸுமே ஈவன் ஒவ்வொரு வரி எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வைக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் வந்து பயோ படிக்கிற மெத்தட். ஓகே, இப்போ நம்ம MCQ பார்ப்போம். போன வீடியோ மாதிரியே தான் நம்ம கேள்வியை ஃபஸ்ட்டு வாசிச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தியரிக்கு போவோம். இந்த கேள்வியை சிம்பிளாக தான் எடுத்துக்கிறாங்க, நீங்கள் பார்த்தா விளங்கும். நீரும் கனியுப்புக்கள் போன்ற நீரில் கரைந்துள்ள பதார்த்தங்களும் தொடர்ச்சியான நிரலாக புவியீர்ப்புக்கு எதிராக காலினூடாக கொண்டு செல்வதற்கு காரணமான நீரின் பிரதான இயல்பு. ஆகவே நம்ம பின்னுக்கு படிப்போம். இந்த இயல்புகள், இதோட உள்ள எல்லா இயல்புகளையும் நான் இன்றைக்கு பார்ப்பேன். அண்ட் இதில் ஒரு படித்த மாணவிட இதுக்கு உடனே ஆன்சர் சொல்லிடும், பிணைவு அண்ட் ஒட்டற்பண்பு. ஆகவே இந்த ரெண்டுலையுமே வந்து மிகச்சரியான ஆன்சருக்கு தான் நான் போகணும். அதுதான் கேள்விகளை பாருங்க, நீரின் பிரதான இயல்பு. ஆகவே நீங்கள் பிணைவை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, அப்போ இந்த இயல்புகளை நம்ம ஃபஸ்ட்டு படிப்போம். படிச்சுட்டு வந்து நம்ம இந்த வீடியோவை இந்த கொஷனுக்கான ஆன்சர் வேணால் திரும்பி பார்ப்போம். ஓகே, இதில் பாருங்க, முதலாவது நீரின் பௌதீக ரசாயன இயல்பு. அப்போ பாருங்க புள்ளைகள், நீரின் பௌதீக ரசாயன இயல்புகள், இந்த ரெண்டு இயல்புகளை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீரோட முக்கியத்துவம் 2 பாயிண்ட்ஸ் நம்மளோட ரிசோர்ஸ் புக்கில் தரப்பட்டிருக்குது. பாருங்க, நீரின்றி இப்பூ உலகில் உயிர்கள் இல்லை, காரணம் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இது நல்லா தெரியணும் ஸ்ட்ரக்சருக்கு. பாருங்க, உயிர்கலத்தின் இன்றியமையாத ரசாயன கூறு என் அனைத்து அங்கிகளுக்கும் உயிரிலுக்குரிய ஊடகம் ஒன்றை வழங்குதல். அது என்னது, இது ஸ்ட்ரக்சர்ல கேட்டு வராது. எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி வாரைதான் மோஸ்டா வந்துடும். ஆகவே வந்து என்னது, உயிர்கலம், ஒரு உயிருள்ள களத்துல காணப்படுற ஒரு ரசாயன கூறு என்ன இருக்குதோ இல்லையோ, இந்த கூறு வந்து ஒரு ரசாயன கூறாக நீர் இருக்கும். நிறைய தாக்கங்களுக்குமே நீர் கண்டிப்பா தேவைப்படுது. ஒரு உயிரியலுக்குரிய ஊடகம்னு சொல்றது அதுதான். எல்லா அங்கிகளுக்குமே வந்து ஊடகமாக நிறைய உடல்ல உள்ள நிறைய களங்கள்ல அது வந்து ஒரு ஊடகமாக இருக்குது. ஊடகம் மீன்ஸ் அதுல எல்லா விஷயத்துலயுமே இது காணப்படுது. ஓகே, தாக்கம் நடைபெறதுக்கு ஒரு ஊடகமாக காணப்படுகிறதுன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பௌதிக நிலைகள் நம்மள தெரியும், திண்மம், திரவம், வாயு. அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டா ரசாயன இயல்புக்கு போயிடுவோம். ஓகே, இதை பாருங்க, ஷார்ட்டாக வந்து பாயிண்ட் வைஸில் தந்திக்கிறதால இதை வந்து ஈஸியாக பார்க்கலாம். இந்த படம் தான் வந்து உங்களோட இதில் தரப்பட்டிக்குது, இதில் ரிசோர்ஸ் புக்கில் தரப்பட்டது. அண்ட் இதுவும் ஓகே தான். இப்போ பாருங்கள், ரசாயன சூத்திரம் H2O நார்மலாக தெரியும். தூய நீர் வந்து என்னது, நடுநிலையானது. எஸ், H2O மட்டும்தான் சொல்லுவோம். +, -2 +, 2 - இப்படி எதுவும் இல்லை. ஏற்றம் அற்றது நார்மலாக தெரியும். 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணுவுடன் பங்கீட்டு பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் தெரியும்.
2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். அண்ட் மிக முக்கியமான வார்த்தை இதுதான், சிறியது. சிறியதுன்றது MCQ பாயிண்ட். அண்ட் கோணம் நார்மலாக தெரியும், நம்ம வந்து இதில் கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது தான். கோணம்னு சொல்கிறது வந்து இப்படி 2 இது தனிச்சோடியாக இப்படி கொண்டிருந்தால் வந்து என்ன சொல்லுவோம், கோணம்னு சொல்லுவோம். வடிவத்தை நம்ம இந்த மாதிரி சொல்லிப்போம். ஓகே, அடுத்தது இதோட கோணம் கூட தரப்பட்டிக்கு 104.5, மிக முக்கியமானது ஒன்று தான். அடுத்தது மூலக்கூறின் அணுக்கள் பகுதியளவான ஏற்றம் கொண்டவை. இது மிக முக்கியம். டெல்டா பிளஸ் ஆக்சிஜனுக்கு டெல்டா மைனஸ், ஹைட்ரஜனுக்கு டெல்டா பிளஸ். இந்த படத்தில் அழகாக காட்டப்பட்டிக்கு. இது மைனஸ் ஆக்சிஜன் அணு சிறிதளவான மறை ஏற்றத்தையும் ஹைட்ரஜன் அணு சிறிதளவான நீர் ஏற்றத்தையும் கொண்டிருக்கும். அவை ஒரு ஏற்றத்தில் வந்து இப்படி சமமற்ற பரம்பல், அதாவது இந்த ப்ளஸ்ஸை விட இந்த மைனஸ் கொஞ்சம் அதிகமாகும், இந்த ப்ளஸ்ஸை விட இந்த மைனஸ் கொஞ்சம் அதிகமாகிறதால இதை நம்ம சொல்லுவோம் ஒரு மூலக்கூறில் வந்து ஏற்றங்களோட சமமற்ற பரம்பல். இதை நம்ம சொல்கிறோம் முனைவு தன்மைன்னு சொல்லுவோம். ஆகவே மூலக்கூறின் அணுக்கள் பகுதியளவான ஏற்றம் கொண்டவை. அதிலேயுமே பாருங்க, ஒரே மூலக்கூறினுள் காணப்படும் ஏற்றங்கள் சமமற்ற பரம்பல் காரணமாக நீர் மூலக்கூறு முனைவு தன்மை கொண்டவை. அவை முனைவு தன்மை என்றால் என்னென்றால் இதுதான், ஒரு மூலக்கூறுகளை வந்து ஏற்றங்கள் சமமற்ற பரம்பி காணப்படுறது. அவை இப்படி இருந்தால் வந்து அது முனைவு தன்மைன்னு சொல்லுவோம். ஆகவே நீர்னு சொல்றது ஒரு முனைவு தன்மை கொண்ட மூலக்கூறு. அடுத்தது பார்ப்போம். இதுதான் மிக முக்கியமான பாருங்க, சிறியதும் அண்ட் கோண வடிவானது மிக முக்கியம். 104.5 என்று சொல்றதும் மிக முக்கியம். அடுத்து பார்ப்போம், ஹைட்ரஜன் பிணைப்பு மிக முக்கியமானது. இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான் வந்து எல்லா இயல்புக்கும், அதாவது பெரும்பாலான இயல்புகளுக்கு அடிப்படை காரணியாக இருக்குது. ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக நீரின் பண்புகள் உருவாக்கப்படுகின்றன. நீரின் பெரும்பாலான பண்புகள் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பால் தான் ஏற்படுத்தப்படுது. இது ரிசோர்ஸ் புக்கில் தந்த படம். இது சும்மா நார்மலான படம். இதை பாருங்க, இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இங்கே பாருங்க, ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் அதுவும் இல்லாமல் இது ஒரு மூலக்கூறு, ஒரு நீர் மூலக்கூறுக்கும் அருகிலுள்ள நீர் மூலக்கூறுக்கும். ஆகவே ஒரு நீர் மூலக்கூறின் பகுதியளவான முனைவு தன்மை கொண்ட ஹைட்ரஜன் அணுக்கும் தெரியும், பகுதியளவான டெல்டா பிளஸ் பகுதியளவான நேர் ஏற்றம் கொண்ட ஹைட்ரஜன் அணுவுக்கும் அயலிலுள்ள நீர் மூலக்கூறின் பகுதியளவான முனைவு தன்மை கொண்ட ஆக்சிஜன் அணுவுக்கும் இடையிலான நலிந்த கவர்ச்சி விசை. இந்த வேர்டை நீங்க ஹைலைட் பண்ணதான் வேணும். மிக முக்கியமான வார்த்தை நலிந்தன்னு சொல்றது. ஓகே, ஏன்னா நம்ம நினைப்போம் ஹைட்ரஜன் பிணைப்பு நிறைய விஷயத்துக்கு உதவி செய்து, நிறைய பண்புகள் இதால் உருவாக்கப்படுது. ஆகவே இது ஒரு சரியான ஸ்ட்ரென்த்தாகி கொண்டு, நல்ல வலிமையான விசையாகி கொண்டு. ஆனால் இல்லை, இது ஒரு நலிந்த கவர்ச்சி விசை. இது ஒரு FWCல கூட வந்தது, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்போ இன்னொரு இதில் உள்ள எக்ஸாம் பாயிண்ட் என்னென்னா, இந்த படம் மேபி கீரை சொல்லலாம். அப்படி கீரை சொல்கிற டைமில் வந்து இந்த வட்டம் போட்டு தான் ஆக்சிஜனையும் இன்னொரு வட்டம் இதே மாதிரி ஷேப்பில் கீரணும். அண்ட் இந்த வட்டங்களோட சைஸுமே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டா நல்ல. அவை இப்படி தான் கீறி காட்டணும். அவருக்கு வந்து இப்படி வெறும் ஆக்சிஜன் ஹைட்ரஜனை வெறும் கம்பு மாதிரி போட்டு இந்த வட்டம் கீரை போடாமல் இப்படி கோடு போட்டு வரைஞ்சதால மார்க்ஸ் எல்லாம் இல்லாமல் போச்சு. ஒரு FWC பேப்பர் நினைக்கிறேன். அவை அதை கன்சிடர் பண்ணணும். வட்டம் கொஞ்சம் நீங்கள் பெரிய வட்டமும் இது கொஞ்சம் சின்னதாக வட்டமும் போட்டு இப்படி காட்டணும் ஹைட்ரஜன் பிணைப்பு. அதே மாதிரி மிக முக்கியமானது டாட் லைன் ஹைட்ரஜன் பிணைப்பு. இந்த இதுக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்கிறது வலிமையான பிணைப்பு. ஆனால் ஹைட்ரஜன் பிணைப்பு ஒரு நலிந்த கவர்ச்சி விசை. ஆகவே நீங்கள் டாட் லைனில் போட்டு காட்டணும். இதெல்லாமே இதில் நோட் பண்ண விஷயங்கள், எக்ஸாம் பாயிண்டாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம். ஓகே, இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் விளக்கப்படுத்திட்டு நோட்ஸுக்கு போகிறேன். இப்போ பாருங்க, இந்த படத்தை பாருங்க, ஐஸ் வாட்டர் ஸ்டீம் ஆவி, இந்த மூணையும் காட்டிக்குது. ஐஸில் வந்து பாருங்க எப்படி ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஷேப்பாக காணப்படுது. ஐஸில் வந்து ஒவ்வொரு ஆக்சிஜன் பிணைப்பும் ஒவ்வொரு ஹைட்ரஜன் பிணைப்பு எல்லாமே இணைஞ்சு எல்லா அணுக்களுமே வந்து இணைஞ்சு இப்படி ஒரு சாலக அமைப்பு பெறுது. இந்த பாருங்க,
இப்படி படிப்படியாக சால அமைப்பு பெறுது. அவை எல்லாமே ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படும். இதை சொல்லிக்கிறாங்க பாருங்க, இந்த 2வது பாயிண்ட்ஸை. நீர் திண்ம நிலையில் உள்ள போது இவ் ஹைட்ரஜன் பிணைப்புகள் நிலையானவையாக காணப்படும். அதுதான் சொல்றாங்க, நிலையானவையாக காணப்படும். எல்லா ஆக்சிஜன் மூலக்கூறும் ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஹைட்ரஜன் பிணைப்பில் ஈடுபட்டு சால அமைப்பை தோற்றுவிக்கும். அப்ப எல்லா ஆக்சிஜன் பிணைப்பிலையும் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கு. இதன் போது நீர் மூலக்கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி ஒரே சீராகவும் திரவ நீரை விட கூடியதாகவும் காணப்படும். ஓகே, இதில் என்னதான் இன்றைக்கு நீரில் உள்ள ஹைட்ரஜன் பிணைப்பை விட அதிகமாகவும் ஒரே சீராகவும் காணப்படுது. ஆகவே இதனால தான் இதுக்கு பாருங்க, அதிக அளவான பிணைப்பு இருக்கிறதால இதுக்கு அடர்த்தி கூட நெருக்கமாக இருக்கும். ஒரு கனவளவில் அதிக அளவான திணிவு இருக்கும். ஆகவே அடர்த்தி கூடவே இருக்கும் இதை விட, நீரை விட. அடுத்து பாருங்க, இதுதான் வாட்டர்ல இதுதான் நம்மளுக்கு சிலபஸ்ல உள்ளது, நல்லா நோட் பண்ணுங்க. இதில் பாருங்க, அதன் ஹைட்ரஜன் பிணைப்புகள் எளிதில் உடையக்கூடியதாக இருக்கும். இதனால் அப்பிணைப்புகள் உருவாவதும் உடைந்து மீள உருவாவதும் திரவ நீரில் உயர் மீடுடன் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கும். என்ன சொல்றாங்கடா, இதுல எளிதில் இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு உடையக்கூடியதும் உருவாகக்கூடியதாமைக்கு அதே நேரம் ஒரு செகண்டுக்குள்ள அதிக அளவான தடவை நடக்கிறதால, இப்படி நடைபெறதால உயர் மீடுடனோடு நடைபெறுது. ஆகவே இதனால் நீர் மூலக்கூறுகள் ஒன்றன் மீது ஒன்று வழுக்கி செல்வையாக காணப்படுகின்றன. அவை இது ஒரு நிலையானதாக இங்கே நீர்ல காணப்படாது, எளிதில் இலகுவாகும். இந்த பிணைப்புகள் எளிதில் உடையக்கூடியவையா இருக்குது. அடுத்தது, இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு தான் நீருக்கு அதிக அளவான பண்புகளை கொடுக்கக்கூடியது. இதனால தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் முன்னுக்கு. அடுத்தது ஸ்டீம், ஆவி. இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான். நீர் வாயு நிலையில ஹைட்ரஜன் பிணைப்பை கொண்டிருக்கிறது இல்லை. ஏன்னா நீர் வாயு நிலையில பறந்து காணப்படும், ஒரு அடர்த்தி மிக குறைவு. ஆகவே ஹைட்ரஜன் பிணைப்புகள் இருப்பதற்கான சாத்தியம் குறைவாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இப்போ இதை நான் முடிச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீரின் பௌதிக பண்புகள் அந்த ஹெட்டிங்கில் இந்த நாளையுமே நம்ம பார்ப்போம். இதை பற்றி தான் அதில் கேள்வி வந்துக்குது. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.